ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் லிமிடெட் இருக்கு பாருங்கள், அங்கேருந்து பல்வேறு வகையான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் பல டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்க போது இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, என்னமான பதவி கொடுத்துருக்காங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க, சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க. லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடையார், பாண்டிச்சேரி, வெள்ளூர், வியாசர்பாடி, அவினாஷி, கோயம்புத்தூர், கோட்டயம், இந்த மாதிரி பல இடங்கள் கொடுத்துருக்காங்க. திருவண்ணாமலை, திருச்செங்கோடு, பல்வேறு பிளேசஸில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்க போது. ஸோ எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் எனி கிராஜுவேட், நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஏஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 25 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலான்றதை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 to 4 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில், அப்படின்னு தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ முக்கியமாக பார்த்தா 2 வீலர் வித் டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. அதேமாரி உங்களுக்கான ரீஜனல் லாங்குவேஜ் மற்றும் இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க, அந்த லாங்குவேஜ் கண்டிப்பாக. ஸோ ஏர்லி ஜாயினிங், யார் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிட்டாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அதேமாரி ஜாப்க்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு எந்தமான வேலைவாய்ப்பு இருக்க போது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற சேலரி ப்ரொவைட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கீழே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். போஸ்ட் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இந்த அட்ரஸ்க்கு அனுப்பி வச்சுக்கோங்க. அதேமாரி மெயில் மூலமாக அனுப்ப சொல்லியிருக்காங்க, மெயில் மூலமாக நீங்கள் அனுப்பி வச்சுக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்க போது அதை பேஸ் பண்ணி தான் உங்களை செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதான் இந்த ஜாப்க்கான இன்ஃபர்மேஷன். உங்கள் சொந்த ஊர்லேயே பார்த்தா வேலை பார்த்தா ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ண பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.